வாழ்க வளமுடன். கந்த சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்காக நோன்பு நோற்கப்படும் மிக முக்கியமான சிவன் மற்றும் முருகன் பக்தர்களின் திருவிழா. இது ஆன்மீக ரீதியாகவும் உடல் மன நலத்திற்காகவும் நல்ல பயன் தரும். இப்போது இது டீட்டெயில்ஸாக கதை, காரணம், நாட்கள், விதிமுறை எல்லாம் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். கந்த சஷ்டி விரதத்தின் வரலாறு. புராணங்களின்படி அசுரன் சூரபத்மன் உலகை அழித்து தேவலோகத்தையும் துன்புறுத்தினான். அப்போது பார்வதி தேவி சிவபெருமானின் 6ஆம் முகத்திலிருந்து 6 முகம் கொண்ட முருகப்பெருமான் அவதரித்தார். முருகன் 6 நாட்கள் போர் செய்து 6ஆம் நாளில் சஷ்டி தினம் சூரபத்மனை வெற்றி கொண்டார். அந்த நாளை நினைவு கூர்ந்து ஆண்டுதோறும் ஸ்கந்த சஷ்டி அல்லது கந்த சஷ்டி என்ற பெயரில் விரதம் நோற்கப்படுகிறது. எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை கூறுகிறேன். ஐப்பசி மாதம் அக்டோபர் நவம்பர் மாதம் வரும் சுக்ல பஷஷ்டி 6ஆம் நாள் முதல் 6 நாட்கள் விரதம் நோற்கப்படும். இந்த 6 நாள் முடிந்த பிறகு வரும் நாள் சூரசம்ஹாரம் நாள், அதாவது அசுரன் சூரபத்மன் வதம் நடந்த நாள். 2025 கந்த சஷ்டி அக்டோபர் மாதம் இறுதி பகுதியில் வர உள்ளது. எத்தனை நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் என்பது இந்த சஷ்டி விரதம் கூறுகிறது என்றால் 6 நாட்கள். சிலர் அதற்கு முன்னாடி ஒரு நாள் ஏகாதேசியில் இருந்து துவங்குவார்கள். 7 நாட்களாக. விரதம் எப்படி செய்வது? காலையில் எழுந்து குளிக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்து முருகப்பெருமானை பெயர் ஜபம் பண்ணவும். ஓம் சரவண பவ மந்திரம் சொல்லலாம். உணவு விதிமுறை. நோன்பு கடுமையாக செய்ய நினைத்தால் தண்ணீர் மட்டும் அல்லது பழம் மட்டும், பால் மட்டும். இல்லை என்றால் சுலபமாக செய்ய விரும்பினால் காலை சிறிது பால், பழம், மதியம் ஒருவேளை உப்பில்லாத சைவ உணவு, இரவு பால், பழம். மாமிசம், முட்டை, பூண்டு